சார், அதான் எல்லாரும் வந்தாச்சே, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஆ, எல்லாரும் வந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. யார் சார் அது? என் அத்தை. அவங்க தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அவங்க எப்போ சார் வருவாங்க? ஆன் த வே வந்துருவாங்க. டே நந்து, கேட்டியா? யோகியோட அத்தை தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே வா. அவங்கள டார்கெட் பண்ணால் இந்த கல்யாணம் நிற்கும். ஸோ அவங்கள வச்சு தான் ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எனக்கும் அதான்டா சரின்னு தோணுது. என்னாச்சு? எல்லாரும் மசன்னு நின்னுட்டு இருக்கேன். நாழியா இண்டியா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சாமி, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள நாடி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேமெண்ட் வேணா டபுளா அப்படின்னா வாங்கிக்கோங்க. டபுள் ஓகே. வெயிட் பண்றேன். யோகி, உன் அத்தை ஏன் இன்னும் வரல? என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேளுப்பா. ஆ. இவங்க தான் யோகியோட அத்தையா? ஹாய் ஹாய் ஹாய். என்னப்பா யோகி, அத்தையோட அழகுல அப்படியே மயங்கிட்டியோ? வான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிற? சாரி மருமகனே, அத்தை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன்ல. என்னடா புகழ், இந்த பாட்டி பஞ்சே இல்லாம பேசுறாங்க. அவங்க பேசுறத முக்கியம். அவங்கள வச்சு எப்படி கல்யாணத்தை நிறுத்த போறோம் அதை பத்தி யோசிடா. ஏன் அத்தை இவ்வளவு லேட்டு? உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. ராவுகாலம் யமகண்டத்திலயா கிளம்பி வர முடியும்? அதனாலதான் நல்ல நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கிளம்பி வந்திருக்கேன். ம். சரி சரி, வெளியிலே நின்னுட்டு ஏன் பேசிட்டு இருக்கணும்? வாங்க உள்ள வாங்க. சரி யோகி, உன்னை கட்டிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? என்ன அப்படி கேட்டுட்ட ரதி? அதோ அங்க நிக்கறால, அவதான் என் மருமக. இதுதான் பொண்ணா? ரொம்ப லட்சணமா இருக்காடா. யோகி, உனக்கேத்த பொண்ணு இவதான். அப்புறம் கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. டேய் புகழ், என்னடா? இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண படம் பாத்தியா? பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன? அதுல சேதுபதி அங்கிள் சொல்ற மாதிரி பா மேக்கப் போட்டு பாட்டி பயங்கரமா இருக்காங்க. டேய், இப்ப அதுவாடா முக்கியம். முதல்ல கல்யாணத்தை நிறுத்த அந்த பாட்டி என்ன பண்ணலாம்னு யோசிடா. அதுவும் சரிதான். ரதி பாட்டி வச்சு சதி பண்ணாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். டேய், ரைமிங்ல பேசுனது போதும்டா. ஏதாவது ஐடியா குடுறா. அதுக்கு தானே என் கூட உன்னை கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஐடியா வந்தா நான் கொடுக்க மாட்டேனா? இந்த கல்யாணம் நிக்கணும்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும். அப்பதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும். ரதி பாட்டியை என்ன பண்ணா கல்யாணம் நிக்கும்? டேய், நீ என்னடா கொலை பண்ற ரேஞ்சுக்கு யோசிக்கிற? டேய், அசம்பாவிதம்னா அப்படி இல்லடா. வலிக்கு விழுறது, கை கால் உடையிறது அப்படிடா. ஓ அப்படியா? ஏய், ஐடியாடா. என்னடா? பேசாம ரதி பாட்டி கால் உடையிற மாதிரி கீழே விழ வச்சுட்டா. சூப்பர் ஐடியாடா. அவங்களை கீழே தள்ளி விட்டுட்டா
அவங்க கால் உடைஞ்சிடும். அப்புறம் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. கல்யாணம் நிக்கலனாலும் கொஞ்ச நாள் தள்ளி போகும்ல. இது நல்ல யோசனைடா புகழ். அது சரி, இப்ப அவங்கள எப்படி கீழே விழ வைக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சூப்பர் ஐடியாடா. புகழ் ம்? புகழ் இங்க வா. சரி வா போலாம். அண்ணி, ம், பொண்ணு நம்ம யோகிக்கு ஏத்த பொண்ணு. ம். வாடா. ஆ, சரி இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? நல்ல நேரம் முடிஞ்சிரும். சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். எதுக்கு இவ்ளோ அவசரப்பட்டுட்டு இருக்க? நான் இப்பதானே வந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா மேக்கப் போட்டுட்டு வரேன். அப்புறம் சூப்பரா ஃபங்க்ஷன் பண்ணிடலாம். அத்தை, நல்ல நேரம். நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் ரூம் மேல தானே? ஆமா மேலதான். சரி, இப்ப வந்துடுறேன். போலாமா? ஆ போ. வாங்க. வா சக்தி. வாங்க மகி. ஓம் பிரகிருத்யே நமः, ஓம் விக்ருத்யே நமः, ஓம் வித்யாயை நமः, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமः, ஓம் ஸ்ரத்தாயை நமः, ஓம் விபுத்யை நமः, ஓம் சுரப்யை நமः, ஓம் பரமாத்மிகாயை நமः, ஓம் வாச்சே நமः, ஓம் பத்மாலயாயை நமः, ஓம் பத்மாயை நமः, ஓம் சுசயே நமः, ஓம் ஸ்வாஹாயை நமः, ஓம் ஸ்வதாயை நமः, ஓம் சுதாயை நமः, ஓம் தன்யாயை நமः, ஓம் ஹிரண்மயே நமः, ஓம் லக்ஷ்மியே நமः. டேய், பாட்டி இருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இரு இரு. பாட்டி, என்னப்பா? ஐயர் உங்களை கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன்பா. இருக்காங்க இருக்காங்க. சரி சரி. சீக்கிரம் போடு, சீக்கிரம். உர உர. வாடா வாடா போயிடலாம். டேய், நீ சொன்ன மாதிரியே கோலியெல்லாம் வச்சாச்சு. அடுத்து மேக்கப் போட உள்ள போன பாட்டி வெளியே வருவாங்க. மேட்ல கால் வைப்பாங்க. கோலி எல்லாம் உருண்டு போக பாட்டி வழிக்கு கீழே விழுவாங்க. காலோ கையோ உடையும். கல்யாணம் நின்னுடும். ஓம் திவாவர்யை நமः, ஓம் அதித்யை நமः, ஓம் தித்யை நமः, ஓம் தீப்தாயை நமः. ஐயோ ஆண்டி. ஆண்டி என்ன ஆண்டி? பிரதி என்ன என்னம்மா? மெதுவா. ஐயோ பிரதி என்னாச்சுமா? நீ எப்படிம்மா கீழே விழுந்த? அது நானும் நந்துவும் விளையாடிட்டு இருந்தோம். அப்ப ரதி பாட்டி அம்மான்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் நாங்க கூப்பிட்டோம். பிரதி என்னம்மா இது? பார்த்து வரக்கூடாதா? அடி பலமா பட்டுருச்சா? கை கால் ஏதாவது உடைஞ்சிருக்க போகுது. நல்லா பாருங்க. பாவம் ரதி பாட்டி. கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. இடுப்பு தான் போச்சு. அம்மா, டேய், என்னடா புகழ்,
இப்படி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. கை கால் எதுவும் உடையலையாமே. ரொம்ப ஸ்ட்ராங் பாட்டியா இருக்கும் போல. ரதி ஹாஸ்பிட்டலுக்கு போலாமாமா? ஆஸ்பத்திரிக்கா? போலாம் போலாம். பாவம் ரதி பாட்டி வலியில எப்படி துடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. புகழ், கொஞ்சம் அமைதியா இரு புகழ். அம்மா நான் என்னமா தப்பா சொல்லிட்டேன்? பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? அதானே புள்ள எவ்வளவு அறிவாவும் பாசமாவும் பேசுறான். அவனையும் திட்டுறீங்க. கேட்டிங்களா? அவங்களுக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு தான் அது நல்லா புரியவே மாட்டேங்குது. எல்லாம் சரிதான். இப்ப பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் எப்படி? இப்ப ஃபங்க்ஷன் தான் முக்கியம். பாட்டியோட உடம்பு தான் முக்கியம். ஃபங்க்ஷன் இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம். இந்த பையன் என் மேல இவ்ளோ பாசமா இருக்கான். ஆஹா, இதுக்கு மேல நம்ம பேசாம இருந்தோம் வந்த கால நடவிடாம பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலா வேணாம், நான் டாக்டரை வீட்டுக்கே வர சொல்லிடுறேன். அவங்க செக் பண்ணி பார்க்கட்டும். ஒருவேளை ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் போலாம், இல்லனா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு? என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியலையே. நானும் அதை தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆ எனக்கு பெருசா எதுவும் இல்ல. கீழே விழுந்ததுல வலிதான் அதிகமா இருக்கு. நான் சமாளிச்சுக்கிறேன். முதல்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். டாக்டர் அப்புறமா பாத்துக்கலாம். என்னடா இது சமாளிச்சிடுவாங்கறாங்க பாட்டி. ஐயோ ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க போல இருக்கே. ஏ ராஜா, என் செல்லம், என் மேல உனக்கு எவ்ளோ பாசம்டா. என் செல்லம், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்டா. என்ன என்ன பாட்டி? எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாவலடா. என்ன பாட்டின்னு கூப்பிடாம என்ன ஆண்டின்னு கூப்பிடுப்பா ப்ளீஸ். ஓகே ஆண்டி. குட் பாய்டா. அப்பா, சரி எல்லாரும் கிளம்புங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். பாத்து மெதுவா வாமா ரதி. ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமः. ஓம் அனுகிரக பதாயே நமः. ஓம் புத்தயே நமः. ஓம் அனகாயே நமः. சின்ன பசங்க நாம கஷ்டப்பட்டு பிளான் போட்டா இப்போ பெரியவங்க அது ஈஸியா ஃப்ளாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. டேய், நானே பிளான் சொதப்பிடுச்சுன்னு அப்செட்ல இருக்கேன். நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? டேய், அவங்க நடக்கிறத பார்த்தா சிரிப்பு தானா வருதுடா. இங்க பாரு, நான் செம்ம கடுப்புல இருக்கேன். சும்மா இரு, இல்லனா உன் காலை உடைச்சிருவேன். டேய், அவங்க உன் அம்மா. அவங்க கல்யாணம் நிக்கணும்னா உன் காலை தான் நீ உடைச்சுக்கணும். கடைசியில எதுவுமே நடக்கலனா அதான் நான் செய்ய போறேன். டேய் டேய் டேய், நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்டா. அவசரப்பட்டு அப்படி எதுவும் செஞ்சிடாத. ஏதாவது யோசிப்போம், கொஞ்சம் பொறுமையா இரு. அஸ்மின் ஸ்தம்பே மகாலட்சுமி தியாயாமி. மகாலட்சுமி ரதி, சாரிம்மா. பந்தக்கால் நடுற அவசரத்துல உன்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். பாத்து வா, பாத்து. மகாலட்சுமினே நிதானமா. அர்க்யம் சமர்ப்பயாமி. வா. அஸ்தயோஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. இப்படி நின்னுக்கோ. போதும், இங்கே நில்லு. ஏன் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க? நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் ஆரம்பிங்க. பேஷா ஆரம்பிச்சிடலாமா? பெரியவா நீங்களே முதல்ல ஆரம்பிச்சு வைங்கோ. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிண்டு நவதானியத்தை குழிக்குள்ள போடுங்கோ. நீ முதல்ல போடுமா. வாங்க, இதுல சேருங்க. கடவுளே, யோகி வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்தாங்க, அதுல பால் ஊத்துங்க. கொஞ்சமா ஊத்துங்க.
அம்மா நீங்க வாங்கம்மா. ஆ. இந்தாங்க. கடவுளே, என் பையன் கல்யாணம் எந்தவித தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். இந்தாங்க பாலை ஊத்துங்க. கல்யாண பொண்ணு நீ வாம்மா. நீங்க வாங்க. வா. இந்தாங்க. கடவுளே, என் மனசு இன்னும் குழப்பத்துல தான் இருக்கு. இப்படி ஒரு லைஃப், இது சரியா இல்லையா எதுவுமே புரியாம இருக்கு. மொத்தத்துல என் மனசு முழுக்க மாமா நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ போறேன்னு தெரியல. பிடிக்கலனாலும் நான் வாழ்ந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். எல்லாமே என் மாமாவோட சந்தோஷத்துக்காக தான். எந்த கஷ்டம்னாலும் அது எனக்கே கொடு. மாமா சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ. நவதானியத்தை குழியில போடுங்க. ச்சே, ஏன் அம்மா இப்படி இருக்காங்க? அடுத்து மாப்பிள்ளை வாங்க. நீ வா. இந்தாங்க கடவுளை வேண்டிட்டு குழிக்குள்ள போடுங்க. கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரி சக்தி எனக்கே கொடுத்துட்டேன். பந்தக்கால் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. அதையும் எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு சாதகமா நீ முடிச்சு கொடுக்கணும். நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இது வரைக்கும் எந்த ஒரு கணவன் மனைவியும் வாழாத வாழ்க்கைய நானும் சக்தியும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே. இந்தாங்க பால் ஊத்துங்க. கொடுத்துருங்க. தம்பி நீங்க வாங்க. ஆ. இந்தாங்க குடியில போடுங்க. वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्याममे प्रधामणिकनिर्नानाविधैर्भूषितां भक्ताभिषबलप्रदां हरिहरब्रह्मादिव्यक्सेविदां पार्श्वे पङ्कजशङ्खपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः सरसिजनयने सरोजगस्ते धवलधरां सुगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनबोधिहरि प्रसीद मह्यम् ॐ प्रकृतिं विकृतिं विद्यां सर्वबोधहितप्रदाम्. अम्मा वांगो பந்தக்கால் எடுத்து நட்டுடலாம். வாங்க வாங்க வந்து பிடிங்க. மெதுவா மெதுவா. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் दासीभूत समस्त देववनितां लोकैक दीभांकुरां श्रीमन्मन्दकटाक्षलक्ष्मविभव ब्रह्मेन्द्र गंगाधरां स्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां माधर्नमामि कमले कमलाय दाक्षी श्रीविष्णुकृत्कमलवासने विश्वमादः क्षीरोदजे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमदां शरण्ये त्रिकालन्यो जवेद्वां षण्मासं विजितेन्द्रियः धारित्रदंशनं कृत्वा सर्वमाप्नोति यत्नदः देवी नाम सहस्रेषु पुण्यमष्टोत्तरं सदं येन श्रियमवाप्नोति कोटि जन्म दरिद्रदः. கடவுளே, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவியா? எங்க அம்மாவுக்கும் யோகிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. எங்க அம்மாவுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது மில்கிமன் கூட தான் நடக்கணும். எனக்கு மில்கிமன் தான் கடவுளே அப்பாவா வரணும். நீ தான் அதுக்கு வழி செய்யணும்.